உலக தாடி தினம். திருவள்ளுவர், பாரதியார் என தொடங்கி சார்லஸ் டார்வின் உள்ளிட்ட பல அறிவுஜீவிகள் தாடி வச்சிருக்க புகைப்படங்களை நம்ம நிறையவே பார்த்திருப்போம். புராணம் மற்றும் பண்டைய காலங்களில் இருந்தே தாடி என்பது வீரம், ஆண்மை மற்றும் ஞானத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்டுச்சு. பல விஞ்ஞானிகள் தொடங்கி ஃபோர்ஃப்ரண்ட்ல நின்று போராடின சேகுவாரா, மக்களுக்காக புரட்சி செய்த காரல் மார்க்ஸ் என எல்லாருமே தாடியோட தான் இருந்தாங்க. சுமேரியர்கள், ஆரியர்கள், பண்டைய கிரேக்கர்கள், ரொமானியர்கள், அரேபியர்கள் மற்றும் எகிப்தியர்கள் தங்கள் தாடியை ஞானம், அந்தஸ்து, அதிகாரத்தின் அடையாளமாக கொண்டாடினர். ஐரோப்பியாவில் கூட மாவீரர்கள், பிரபுக்கள் தங்கள் நீண்ட தாடிகளை பெருமையாக கருதினர். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் தான் அது மாறி தாடியற்ற முகங்களாக மாறின. 17 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் மீண்டும் தாடி வைக்கும் பழக்கம் எழுச்சி கண்டது. சார்லஸ் அரிஸ்டாண்டில் போன்ற தத்துவ ஞானிகளும், சார்லஸ் டார்வின், அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் போன்ற அறிவியல் அறிஞர்களும், ஆப்ரஹாம் லிங்கன், ரூதர்ஃபோர்ட் போன்ற நாட்டின் தலைவர்கள் கூட வரலாற்றில் தாடியுடன் இருந்துள்ளார்கள். அதே போல 20ஆம் நூற்றாண்டில் தாடி வைக்கும் பழக்கம் குறைந்த போதிலும் சிக்மண்ட் ஃப்ராய்ட், எர்னஸ்ட் ஹெமிங்வே போன்ற எழுத்தாளர்கள் தாடியை அறிவின் அடையாளமாக கொண்டாடினர். 1960 மற்றும் 70களில் ஹிப்பி இயக்கம் தாடியை கிளர்ச்சியின் சின்னமாக மாற்றியது. இந்திய சினிமாவையும் 80 மற்றும் 90களில் நடித்த அமிதாப் பச்சன், ஷாருக், சல்மான், அமீர் கான்கள் மட்டுமல்லாது தமிழ் சினிமாவில் மாதவன், பிரசாந்த் என தாடி இல்லாமல் தோன்றிய கதாபாத்திரங்கள் அழகு என்றும் அப்போதைய ட்ரெண்டிங் என்றும் கொண்டாடப்பட்டது. அதிலையும் குறிப்பா வில்லன்கள், அச்சுறுத்தும் கதாபாத்திரங்கள் போன்றோர்கள் தாடியோடு இருக்கும் விதமாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இப்போ ட்ரெண்டிங்கும் ரசனையும் மாறி இருக்கு. இந்திய சினிமாவின் முன்னணி மற்றும் இளம் நடிகர்களாக இருக்கிற விக்கி கௌஷல், ரன்பீர் கபூர், அல்லு அர்ஜுன், ரன்வீர் சிங் போன்றோர்கள் தாடியோடு நடித்த படங்கள் ரசிகர்களால ஓவர்வெல்ம்டா கொண்டாடப்படுது. அதையும் தாண்டி பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கு. உலக தாடி தினத்துல தாடியோடு இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச அரசியல், சினிமா ஆளுமைகள் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மெட்ரோ பீப்புள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.